இன்றைக்கி நாம் செய்ய போகிற ஸ்பெஷல் ரெசிபி உருளைக்கிழங்கு மசால் தோசை. பாருங்கள், தேவையான அளவு உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் பொட்டுக்கடலை எடுத்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க. கடாயில் 3 டீஸ்பூன் எண்ணெயை சேர்த்துக்கோங்க. அதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்துட்டு வெங்காயத்தை சேர்த்துருங்க. 2 வெங்காயம் கட் பண்ணது, 4 பச்சை மிளகாய். இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கியதும் இஞ்சி பூண்டு விழுது, தக்காளி, அதோட பச்சை பட்டாணி, மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ கருவேப்பிலை சேர்த்துட்டு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு மூடி வச்சு குக் பண்ணிக்கோங்க. இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாம் குக் ஆகிடுச்சு. இதில் உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிடலாம். உருளைக்கிழங்கை சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க பொட்டுக்கடலை பொடியை சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். அவ்வளோதாங்க, இது ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது நம்ம தோசையை மல்லித்தலையை தூவிட்டு இதை ஓரமாக ஒரு பக்கம் இறக்கி வச்சிடலாம். இப்போ இந்த மசாலா தோசை